ஹாய் வாங்க இந்த வீடியோவில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு குக்கரில் மாற்றி உப்பும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி அடுப்பில் வச்சிடலாம். ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்து ரெடியாகி வந்துடும். அடுத்து இன்னொரு குக்கரில் 2 கரண்டி மல்லாட்டை எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் ரீஃபைண்ட் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பொடி பொடியாக. நான் மீதி வெங்காயம்லாம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். மீதி ஒரு 2 பெரிய வெங்காயம் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இது சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மட்டன் வேக வைக்கிறதுலேயும் சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே தக்காளி அரைச்ச பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சம் பெரிய பெரிய தக்காளியாக சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கூடவே 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போது இதில் தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோ. கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மசாலான்ட்டு இந்த 3 தான் ஆட் பண்ணுறேன். இதுக்கே நல்லாவே இருக்கும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் மல்லித்தழையும் புதினா தழையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கி விடுங்க. நான் இன்றைக்கி லெமன் ஆட் பண்ணல. என்கிட்ட இல்லை, அதனால் ஆட் பண்ணல. நீங்கள் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. புளிக்காத தயிர் மட்டும் ஆட் பண்ணுறேன். 1.5 கரண்டி தயிர் மட்டும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போது நம்ம மட்டன் வேக வச்சோம்ல, அதை திறந்து பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும் இந்த ஸ்டேஜில். இப்போ பாருங்கள் இது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்ட்டு. இப்போது இதை கறி தனியாக எடுத்துக்கலாம். நான் மட்டன் பீசஸ் மட்டும் எடுத்து இந்த மிக்சிங்கில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப நேரம்லாம் மிக்ஸ் பண்ண வேணாம், லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நான் அரிசி ஆல்ரெடி செய்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊறி இருக்குது இது. நீங்கள் எப்பயுமே 1/2 மணி நேரத்துக்கு மேலே அரிசி ஊறிச்சுன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இப்போ அந்த அளவில் 2 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறேன். நான் இப்போ 3 கிளாஸ் தண்ணி அளந்து இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன். நான் அதை சேர்த்துக்கிறேன். கறி வேக வச்ச தண்ணியை மறக்காமல் சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியை தான் நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் உப்பு காரம்லாம் செக் பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் தண்ணி வடிகட்டிட்டு மீதி அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி இப்போ எதுவும் ஆட் பண்ண வேணாம். ஆல்ரெடி ஆட் பண்ண தண்ணியே கரெக்டாக இருக்கும். அரிசியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் லைட்டாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ அவ்வளோதான். இப்போது நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ நான் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டேன். ஓகேவாக இருக்குது. நான் இப்போ குக்கர் மூடிடுறேன். மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு விசில் வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. நான் இதை ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதான். ஸ்லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வச்சா போதும். நீங்கள் இந்த டைம் பார்த்துக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆனால் இந்த குக்கரை ஓப்பன் பண்ணாதீங்க. ஆஃப் மட்டும் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட அடியே பிடிக்காது. அடி பிடிக்காமல் சூப்பராக வரும். இப்போ நம்ம லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள் உதிரி உதிரியாகவும் இருக்குது. அரிசிலாம் குழையில நல்லாவே வந்திருக்கு.
நீங்கள் சப்போஸ் அரிசி வந்து ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா செய்கிறதுக்கு முன்னாடி, அப்போ தான் எடுத்து பண்ணுறீங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சுக்கிட்டு இதே ப்ரொசீஜரே பண்ணலாம். அப்பயும் நல்லா வெந்து நல்லா தம் வச்சு அரிசி நல்லாவே இந்த அளவுக்கு வெந்து அழகாக இருக்கும் உதிரி உதிரியாக. அவ்வளோதான், மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதில் பாருங்கள் மட்டன் பீஸ்லாம் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்ட்டு, எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.